ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 156 4000 பேருக்கு உணவு அளித்தல் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 32 முதல் 39 வரையும், மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, சரசரக்கிற காற்றின் ஓசையை போல கவனமில்லாத உதடுகளில் இருந்து உங்கள் ஸ்துதி புகழ்ச்சி வரக்கூடாது. உண்மையான ஸ்துதி உங்கள் இருதயங்களிலிருந்து எழுகிறது. அது உங்கள் இருதயங்களின் உண்மையான உணர்ச்சியாக இருக்கிறது. அது கடவுளுக்கு பிரியமானதாக இருக்கிறது. குணமாக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஆண்டவரை பிரமாணிக்கத்தோடு நேசிப்பார்களாக. அவர்களின் உறவினர்களும் அவ்வாறே அவரை நேசிக்க வேண்டும். திரும்ப பெறப்பட்ட உங்கள் ஆரோக்கியமாகிய கொடையை தவறாக பயன்படுத்தாதீர்கள். உங்கள் உடல்களின் நோய்களை விட அதிகமாக உங்கள் ஆத்துமங்களின் நோய்களுக்கு பயப்படுங்கள். மேலும் பாவம் செய்யாதீர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு பாவமும் ஒரு நோயாய் இருக்கிறது. அவற்றில் சில பாவங்கள் மரணத்தை கொண்டு வர முடியும். எனவே இப்போது மகிழ்கிறவர்களாகிய நீங்கள் எல்லாரும் பாவத்தை கட்டிக்கொள்வதன் மூலம் ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை அழித்து விடாதீர்கள். உங்கள் மகிழ்ச்சி முடிந்து போகும். ஏனென்றால் தீய செயல்கள் சமாதானத்தை அளிக்கின்றன. எங்கே சமாதானம் இல்லையோ அங்கே மகிழ்ச்சி இல்லை. மாறாக உங்கள் பரமபிதா விரும்புவது போல நீங்கள் பரிசுத்தராகவும் உத்தமராகவும் இருங்கள். ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறார். தாம் நேசிக்கிறவர்களுக்கு ஒரு ராஜ்யத்தை தர அவர் விரும்புகிறார். ஆனால் வேத பிரமாணத்தின் மட்டில் பிரமாணிக்கமாக இருப்பதன் மூலமாக உத்தமராய் இருப்பவர்கள் மட்டுமே அவருடைய பரிசுத்த ராஜ்யத்தில் நுழைவார்கள். பின் தம் சீடர்களிடம், இந்த மக்களின் மீது நான் பரிதாபப்படுகிறேன். இவர்கள் 3 நாட்களாக என்னை பின்தொடர்கிறார்கள். இப்போது அவர்களிடம் உணவு எதுவும் இல்லை. நாமோ எந்த ஒரு கிராமத்தில் இருந்தும் தூரமாக இருக்கிறோம். உணவு தராமல் அவர்களை அனுப்பிவிட்டால் பலவீனமானவர்கள் மிக அதிகமாக துன்பப்படுவார்கள் என்று நான் அஞ்சுகிறேன் என்றார். ராயப்பர் இயேசுவை பார்த்து, இதை எப்படி செய்ய விரும்புகிறீர் குருவே? நாம் ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் தொலைவில் இருக்கிறோம் என்று நீரே சொன்னீர். இந்த தனிமையான இடத்தில் நாம் எங்கிருந்து அப்பம் வாங்க முடியும்? மேலும் இவர்கள் எல்லோருக்கும் போதுமான அப்பங்களை வாங்க அவ்வளவு அதிக பணத்தை நமக்கு யார் தருவார்கள் என்று கேட்டார். இயேசு அப்போஸ்தலர்களை பார்த்து, உங்களிடம் ஏதும் இல்லையா என்று கேட்டார். ராயப்பர் இயேசுவை பார்த்து, எங்களிடம் ஒரு சில மீன்களும் சில அப்ப துண்டுகளும் இருக்கின்றன. அவை நம் உணவிலிருந்து மிஞ்சியவை. ஆனால் அது யாருக்கும் போதுமானது இல்லை. அதை அருகில் இருப்பவர்களுக்கு மட்டும் நீர் கொடுத்தால் இங்கே ஒரு கலகம் உண்டாகும். நீர் எங்களை உம்மிடமிருந்து விலக்குவீர், யாருக்கும் உதவ மாட்டீர் என்றார். இயேசு அப்போஸ்தலர்களை பார்த்து, உங்களிடம் இருப்பதை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அப்போஸ்தலர்கள் ஒரு சிறு கூடையை கொண்டு வந்தார்கள்.
அதில் 7 அப்பத்துண்டுகள் இருந்தன. அவை முழுமையான அப்பங்கள் அல்ல. அவை ஒரு பெரிய அப்பத்தின் பருமனான துண்டுகள். சிறிய மீன்கள் ஒரு கைப்பிடி அளவே இருந்தன. அவை தணலில் சுடப்பட்டு மிக சிறியவைகளாக இருந்தன. இயேசு அப்போஸ்தலர்களை பார்த்து, கூட்டத்தை 50 பேர் உள்ள குழுக்களாக அமரச் செய்யுங்கள். அவர்கள் சாப்பிட விரும்பினால் அமைதியாகவும் மௌனமாகவும் இருக்கும்படி சொல்லுங்கள் என்றார். அப்போஸ்தலர்கள் இயேசு சொன்னவாறு பெரும் முயற்சி செய்து அமைதியாக அமர வைத்தார்கள். இயேசு அப்பத்துண்டுகளை ஒரு கைக்கு ஒன்றாக எடுத்து அவற்றை ஒப்பு கொடுத்து கீழே வைத்துவிட்டு அவற்றை ஆசீர்வதித்தார். சிறு மீன்களையும் எடுத்து அவைகளையும் ஒப்பு கொடுத்து கீழே வைத்து ஆசீர்வதித்தார். பின் அப்போஸ்தலர்களிடம், இப்போது அவற்றை எடுத்து கூட்டத்தை சுற்றி சென்று ஒவ்வொருவருக்கும் தாராளமாய் கொடுங்கள் என்றார். அப்போஸ்தலர்கள் கீழ்ப்படிந்து எல்லா மக்களுக்கும் முழு நேரமும் உணவை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். கூடையோ எப்போதும் உணவால் நிறைந்தே இருந்தது. அங்கே முழு அமைதியும் பெரும் சமாதானமும் நிலவியது. மீதியாய் இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தனர். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 156 4000 பேருக்கு உணவு அளித்தல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.